नमस्ते प्रिय छात्रों, लर्न विथ हेमा में आपका स्वागत है. இது பிராத்மிக் லெசன் 14 எஸ்ஏ டைப் கொஷின். புக்கில் சில ஸ்டோரிஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டோரிஸ்க்கு சுருக்கமாக நீங்கள் சம்மரி எழுதணும். உங்கள் சிலபஸில் ஃபஸ்ட்டு கஹானி கவி और कंजूस. இன்னைக்கு இந்த வீடியோவில் கஹானியோட சம்மரி பார்க்க போகிறோம். கஹானி கா சாராंश. உங்கள் எக்ஸாமில் கடைசி ரோமன் லெட்டர் 16 இந்த போர்ஷன் வரும். கஹானி கா சாராंश லிखिए. சம்மரி ஆஃப் த ஸ்டோரி. புக்கில் டோட்டலி 9 கஹானி கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கஹானியோட சம்மரி பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 213 இந்த சம்மரி இருக்கும் பாருங்கள். எக்ஸாமில் 4 கஹானி கொடுத்து ஏதாவது ஒரு கஹானிக்கு சம்மரி எழுத சொல்லுவாங்க. ஸோ டோட்டலாக 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். கவி और कंजूस. நான் ஃபஸ்ட்டு ஃபுல் சம்மரியை ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் சொல்ல மீனிங்ஸ் நோட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. அப்போ எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். एक गाँव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. एक दिन वह महेंद्र नामक धनवान के घर पहुंचा. महेंद्र बड़ा कंजूस था. गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई. इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की थाली और 100 अशर्फियाँ ले आने को कहा, मगर नौकर नहीं आया. गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की. उसी तरह आपको खुश करने के लिए मैं भी झूठ बोला. गोवर्धन को खाली हाथ घर लौटना पड़ा. सीख: कंजूस भूलकर भी दमड़ी नहीं देता. இப்போ மீனிங் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. एक गांव में ஒரு கிராமத்தில், ஒரு ஊரில், கோவர்தன் நாமக், கோவர்தன் என்ற பெயர் கொண்ட, ஏக் கரீப் கவி, ஒரு ஏழை கவிஞன் இல்லைன்னா ஏழை புலவன், அப்னே பரிவார் கே சாத், தன்னுடைய குடும்பத்துடன், ரெஹதா தா, வாழ்ந்து வந்தான். ஒரு ஊரில் கோவர்தன் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஏழை புலவன் தன்னுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான். ஏக் தின் வ மகேந்திர நாமக் தன்வான் கே घर पहुंचा. ஏக் தின் ஒரு நாள், வ அவன், மகேந்திர நாமக் மகேந்திர என்ற பெயர் கொண்ட, தன்வான், தன்வான் அப்படின்னா ரிச் மேன், வெல்தி மேன், செல்வந்தன், தன்வான் கே घर पहुंचा, பहुंचाனா சென்று அடைவது, reached. One day he reached the house of a wealthy man named Mahendra. ஒரு நாள் அவன் மகேந்திர என்னும் பெயர் கொண்ட செல்வந்தனின் வீட்டை அடைந்தான். மகேந்திர படா கஞ்சூஸ் தா. மகேந்திர ஒரு மிகப்பெரிய கஞ்சனாக இருந்தான். கஞ்சன்னா தெரியும்ல, மைசர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மற்றவங்களுக்கு எதையுமே கொடுக்காம கஞ்சத்தனமாக இருக்கிறது தான் கஞ்சூஸ் அப்படின்னு ஹிந்தியில் சொல்லுவோம். மகேந்திர படா கஞ்சூஸ் தா. மகேந்திர வாஸ் அ பிக் மைசர். गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई. கோவர்தன் என்ன பண்ணுறான், அவன் கஞ்சன்னு தெரிஞ்சும் கூட இவன் மேலே ஏதாவது நல்ல விதமாக பாட்டு பாடுனா ஏதாவது பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு
கோவர்தன் ने उस परனா அந்த கஞ்சன் மீது மகேந்திர மீது झूठी प्रशंसा झूठी அப்படின்னா பொய் ஃபால்ஸ் பிரசன்சா அப்படின்னா பாராட்டு ஃபால்ஸ் ப்ரைஸ் அதாவது பொய்யாக பாராட்டி கவிதையை இயற்றி பாடினான் गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई கோவர்தன் மகேந்திர மீது பொய் பாராட்டுக்களுடன் கூடிய கவிதையை பாடினான் इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की थाली और 100 अशर्फियाँ ले आने को कहा इसे सुनकर இதை கேட்டு எதை கேட்டு அந்த கவிதையை கேட்டு மகேந்திரன் என்ன பண்ணானா அப்னே நௌக்கர் சே தன்னுடைய வேலைக்காரனிடம் தன்னுடைய வேலையாளிடம் கோவர்தன் கேலியே கோவர்தனுக்காக சோனே கி தாலி சோனா அப்படின்னா கோல்டுன்னு நமக்கு தெரியும் தாலினா பிளேட்டு தங்கத்தட்டு ஆர் மற்றும் 100 அஷர்ஃபியா அஷர்ஃபியானா கோல்டு காயின்ஸ் தங்க நாணயங்கள் எத்தனை தங்க நாணயங்கள் 100 தங்க நாணயங்கள் 100 கோல்ட் காயின்ஸ் லே ஆனே கோ கஹா எடுத்துக்கொண்டு வர சொன்னான் ஸோ மகேந்திரன் என்ன பண்ணா இந்த கவிதையை கேட்டுட்டு தன்னோட வேலைக்காரனிடம் நீ போய் ஒரு தங்கத்தட்டில் ஒரு 100 தங்க நாணயங்கள் எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு கட்டளையிடுகிறான் ஓகேவா இப்போ ஒரு தடவை படிச்சிடுறேன் ஃபுல்லாகவே கேளுங்க एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था एक दिन वह महेंद्र नामक धनवान के घर पहुंचा महेंद्र बड़ा कंजूस था गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की थाली और 100 अशर्फियाँ ले आने को कहा அப்புறம் என்ன நடந்தது மகர் நௌக்கர் நஹி ஆயா ஆனால் போன வேலைக்காரன் திரும்பி வரவே இல்லை மகர் ஆனால் பட் நௌக்கர் நஹி ஆயா வேலையாள் திரும்பி வரவில்லை गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की गोवर्धन के पूछने पर வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த கோவர்தன் என்ன பண்ணுறாராம் கேட்குறானா என்ன போன வேலைக்காரன் இன்னும் வரலையே அப்படின்னு அதான் கோவர்தன் கே பூச்னே பர் கோவர்தன் கேட்டவுடன் மகேந்திரனே கஹா மகேந்திர என்ன சொன்னானாம் மகேந்திரனே கஹா கி ஆப்னே நீங்கள் முஜே என்னை खुश करने के लिए சந்தோஷப்படுத்த மகிழ்விக்க झूठी प्रशंसा की பொய் பாராட்டுக்கள் செய்தீர்கள் ஸோ மகேந்திரக்கு தெரிஞ்சிருக்கு இவன் பொய்யா பாராட்டுறான் தான் ஒரு கஞ்சன் அதை தெரிஞ்சும் இவன் பொய்யா பாராட்டுறான்னு அதை தான் அவன் சொல்கிறாங்க गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की उसी तरह आपको खुश करने के लिए मैं भी झूठ बोला उसी तरह அதே மாதிரி सेम वे सिमिलरली आपको खुश करने के लिए தங்களை மகிழ்விக்க மை भी நானும் झूठ बोला பொய் சொன்னேன் என்ன பொய் சொன்னானா பொய் தங்கத்தட்டில் தங்க நாணயங்கள் எடுத்துட்டு வான்னு பொய் சொன்னானா அதை கேட்டு அந்த கோவர்தன் சந்தோஷம் அடைவான் ஸோ நீங்களும் பொய் சொன்னீங்க நானும் பொய் சொன்னேன் அப்படின்னு महेंद्रन சொல்லிட்டான் उसी तरह आपको खुश करने के लिए मैं भी झूठ बोला गोवर्धन को खाली हाथ घर लौटना पड़ा கோவர்தனுக்கு खाली हाथ ஒன்றும் வாங்காமல் வெறும் கையுடன் கர் லவுட்னா படா வீடு திரும்ப வேண்டியதாயிற்று லவுட்னா அப்படின்னா ரிட்டர்ன் गोवर्धन को खाली हाथ घर लौटना पड़ा सीख
सीखना मॉरल कதை சொல்லும் நீதி. कंजूस भूल कर भी दमड़ी नहीं देता. कंजूस கஞ்சன் பூல்கர் பி மறந்தும் கூட பூல்கர் அப்படின்னா மறந்து போய் கூட ஒரு கஞ்சன் தம்டி நஹி தேத்தா ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டான். தம்டின்றது அந்த காலத்தில் ஒரு பைசா ஒரு ஆனா சொல்லுவோம் இல்லையா, அந்த காலத்து அளவு, அதை தம்டி. ஸோ ஒரு கஞ்சன் மறந்தும் கூட ஒரு பைசாவை கூட கொடுப்பதில்லை. A miser does not give you a penny even forgetfully. Recap. मगर नौकर नहीं आया. गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की, उसी तरह आपको खुश करने के लिए मैं भी झूठ बोला. गोवर्धन को खाली हाथ घर लौटना पड़ा. सीख. कंजूस भूल कर भी दमड़ी नहीं देता. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஒவ்வொரு லைனையும் நீங்கள் சின்ன சின்ன பாட்டாக பிரித்து படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம். இது ஸ்டோரி தானே, அடுத்தது என்ன வரும் ஞாபகம் இருக்கும். அதை ஜஸ்ட்டு நீங்கள் ஹிந்தியில் எழுதணும். இப்போ இந்த பெரிய லைன் இருக்குது பாருங்கள், செகண்ட் லைன். गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की இப்படின்னு படிச்சிங்கன்னா வராது. நீங்கள் இதை குட்டி பார்ட்ஸாக பிரிங்க. गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की. ஸோ எவ்வளோ பார்ட்ஸாக உடச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு பென்சில் வச்சு லைன் போட்டுக்கிட்டே படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போது ஃபுல் ஸ்டோரியாக ஒரு தடவை ரீட் பண்ணிடுறேன். ரீகैप. एक गांव में गोवर्धन नामक एक गरीब कवि अपने परिवार के साथ रहता था. एक दिन वह महेंद्र नामक धनवान के घर पहुंचा. महेंद्र बड़ा कंजूस था. गोवर्धन ने उस पर झूठी प्रशंसा की कविता सुनाई. इसे सुनकर महेंद्र ने अपने नौकर से गोवर्धन के लिए सोने की थाली और 100 अशर्फियाँ ले आने को कहा, मगर नौकर नहीं आया. गोवर्धन के पूछने पर महेंद्र ने कहा कि आपने मुझे खुश करने के लिए झूठी प्रशंसा की, उसी तरह आपको खुश करने के लिए मैं भी झूठ बोला. गोवर्धन को खाली हाथ घर लौटना पड़ा. सीख. कंजूस भूलकर भी दमड़ी नहीं देता. இந்த சீக்கை கண்டிப்பாக எழுதணும். இதுக்கு தனியாக மார்க்ஸ் உண்டு. ஸோ இதை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதினீங்கன்னா அப்படியே 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சலோ, டெய்லி சின்ன சின்ன பாட்டாக படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு படிங்க, எழுதி பாருங்கள். முழுசாக 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து வர வீடியோஸில் ஒவ்வொரு கஹானியாக அப்லோட் பண்ணிவிட்டு லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். பை ஃபார் நவ். शुभकामनाएं.